Daily. Taste the Daily. இம்ரான் கான் எனும் ஒரு நபர் பாகிஸ்தான் இராணுவத்தின் செல்வாக்கோடு மக்களின் ஆதரவு என்ற பெயரில் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்து, ஆனால் இராணுவத்துக்கு எதிராக ஒரு போக்கை கடைபிடிக்கும் போது இராணுவம் எது செய்யுமோ அதை செய்தது. அதுக்கு அமெரிக்கா துணை சென்றது. வெளியுறவு கொள்கை எது எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி அது இராணுவத்தின் ஏரியா, அதில் இம்ரான்கான் நுழைந்ததை இராணுவம் விரும்பலை. அதுக்கு தோதா இம்ரான்கான் பண்ண வேலை என்னடான்னா, ஆட்சியிலேருந்து போன பிற்பாடு மக்கள் கிட்ட போயிட்டு பேசி இப்போ மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்த ஆரம்பித்த உடனே லாகூர் கோர் கமாண்டரோட வீட்டுக்குள்ளே, இராணுவ தளபதியின் வீட்டுக்குள்ளே நுழைந்து நடந்த போராட்டம் என்பது இராணுவ அஸ்திவாரத்தையும் உருக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இம்ரான்கானை வெளியே விட்டு வச்சா தலைவலி. ஏன்னா இராணுவத்திலேயே பல அதிகாரிகள், கீழ் மட்டத்தில் இருந்த அதிகாரிகள் இம்ரான்கான் பக்கம் இருந்தார்கள். அங்கே இராணுவம் என்பது ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி. சானிட்டரி நாப்கின் முதல் கொண்டு, கட்டட வேலைகள் முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் பாகிஸ்தான் இராணுவத்தின் கை இருக்கிறது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பாகிஸ்தானோட சிந்தனை, கண்ணோட்டம் இது எல்லாமே அமெரிக்கா என்ன சொல்லிடுமோ, சைனா என்ன சொல்லிடுமோ, சவுதி என்ன சொல்லிடுமோ. ஏன்னா உங்கள் கட்டமைப்பை நீங்கள் எப்பயுமே மேம்படுத்திக்கல. அரசியல் கட்டமைப்பை மேம்படுத்தலை, பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்தலை, ஜனநாயக கட்டமைப்பை மேம்படுத்தலை. இல்லை, இது மக்களின் புரட்சியாக வெடித்து ஜனநாயகத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெஸ்ட் பஞ்சாப் மாத்திரம் தானே சார் பாகிஸ்தான் ராணுவத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இனி கைபர் பக்துன்வா கட்டுப்பாட்டில் இல்லை. பெரிய அளவுக்கான வறட்சி பாகிஸ்தானில் இப்போது வந்திருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்து மக்களும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வரக்கூடிய வருவாய் ஒரு மாநிலத்துக்கு போயிட்டுருக்கு. பொருளாதார அடிப்படையில் பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கி உள்ளது. இல்லை, அவங்க ஜனநாயகத்தை கேட்க மாட்டாங்களா? பாகிஸ்தானில் இருக்கவங்க நான் கேட்குறேன். அவங்க வாழ்வே கேள்வியாக இருக்கும்போது ஜனநாயகத்தை எங்கே சார்? ஜனநாயகம் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக மாற்றிடும். நல்ல தலைவர் கிடைத்தா மக்களுக்கு அந்த சிந்தனையே இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு இராணுவம் ஆட்சிகளை பிடிச்சிருக்கக்கூடாது. அதுக்கு தான் இன்னைக்கு நேற்று அனில் சௌஹான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பாகிஸ்தானை பற்றி பேசும்போது. இந்தியாவை பகைச்சிக்கிட்டா, இந்த தாக்குதல்களை செய்ய நேரிட்டால், பாகிஸ்தான் அத்துமீறினால் அவர்கள் வரலாறு ஆக வேண்டுமா, இல்லை பூகோள ரீதியில் ஒரு நாடாக இருக்க வேண்டுமா, அவர்கள் கையிலே விட்டுற. அப்போ வரலாறுன்னா என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் இருக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார், பாகிஸ்தானில் ஒரு பெரும் புயலே கிளம்பி இருக்கு. இம்ரான்கானுடைய கைது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் தலையீட்டால் தான் இந்த பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பல்வேறு இந்த ஆதாரங்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஆடியோ எல்லாமே கசஞ்சிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரும் ஒரு புயலையே கிளப்பி இருக்கு பாகிஸ்தானில். இது எங்கே போய் முடியும் அடுத்து? புயலுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன், இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். புயலும் இல்லை, பொடலங்காயும் இல்லை. பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் என்றாலே அமெரிக்காவோட கை இல்லாமல் எப்பயுமே நடந்ததே இல்லை. இல்லை, அது மக்களுக்கு இப்போ தான் தெரிய வருதுன்றனால தான் அந்த புயல்ன்ற வார்த்தையை சொல்கிறேன். அது இம்ரான்கான் இப்போயே சொல்லிட்டாரு. சைஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, சைஃபர்னா சைஃபர் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுன்றது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட தூதரக அதிகாரிகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா பாகிஸ்தானோட அமெரிக்க தூதர், சாரி அமெரிக்காவில் இருக்கும் பாகிஸ்தானோட தூதர், அவர் அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், வெளியுறவுத்துறை அமைச்சரத்தில் இருக்கக்கூடிய மத்திய மற்றும் தென்கிழக்கு ஆசியா, சென்ட்ரல் அண்ட் சவுத் ஏஷியா செக்ரட்டரி டொனால்ட் லூ, பேர் நல்லா கேட்டுக்கோங்க, டொனால்ட் லூ. அந்த நபர் இந்தியாவுக்கும் போயிட்டு 24 தேர்தல் நடக்கும்போது இந்தியாவுக்கும் வந்தார். பங்களாதேஷில் ஆட்சி மாற்றத்துக்கும் அந்த ஆள் தான் காரணம். ஷேக் ஹசீனாவை ஆட்சி மாற்றத்துக்கு, பாகிஸ்தான் ஆட்சி மாற்றத்துக்கும் அவர் தான் காரணம்னு இப்போ புரிய வருது. இந்தியாவில் தூதரக அதிகாரியாக சில ஆண்டுகள் சர்வ் பண்ணார் இந்தியாவில் டொனால்ட் லூ. போன வாட்டி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணார், சந்திக்கவும் செய்தார். ஸோ இப்படிப்பட்ட டொனால்ட் லூ அங்கே செக்ரட்டரி ஃபார் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் அஃபேர்ஸ், அவங்களோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில். அவர் ஆசாத் மஜீத் அப்படின்னு அழைக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதுவரை கூப்பிட்டு பேசி, உங்கள் பிரதமர் பண்ணுறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எந்த விஷயத்தில்?
கரெக்டாக பிப்ரவரி 23, 24, 2022 பாகிஸ்தானோட பிரதமர் வந்து புட்டினோட கை குலுக்கினார். அதே டைமில் தான் யுக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அமெரிக்கா தான் பின்புலமாக இருக்குது. ஸோ உங்கள் பிரதமர் பண்ணுறதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை, உங்கள் பிரதமரோட போக்கை மாற்றிக்கலன்னா விளைவுகள் வந்து சந்திக்க வேண்டிய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை, அது மட்டும்தான் காரணம். இம்ரான்கான் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் காரணமாக சொன்னாங்க. அது மாத்திரம் காரணம் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு காரணம். அந்த காரணத்தை வந்து அதில் ஷெய்ஃபரில் சொல்லாட்டியும் நான் புரிஞ்சுக்கிட்டதும் நான் பார்க்கறதும் முக்கியமான காரணமாக கருதப்படுறது என்னடான்னா, பிடன் ஜனாதிபதி ஆன உடனே ட்ரம்ப் போட்ட ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக, தோஹா ஒப்பந்தத்தின் காரணமாக அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. துண்டா காணும் துணியா காணும் பாக்ராம் பேச விட்டு ஓடினாங்க, ஞாபகம் இருக்கா? அமெரிக்க இராணுவம் ஆகஸ்ட் 15, 2021 உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஓடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்ததுன்ட்டு கொஞ்சம் நீங்கள் முன்னிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட பிரதமர் இம்ரான்கான் கிட்ட எங்களுக்கு வந்து பேஸ் கொடு உன் நாட்டில், ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தாக, அதாவது தங்கு தடையற்று நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் படைகளை, எந்த ஒரு இது இல்லாமல் அங்கே ஆட்சி நாங்கள் அமைச்ச அந்த ஆட்சியை வந்து நிலையாக பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இம்ரான்கான் வந்து ஒரு அமெரிக்க செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில் இது மாதிரி அவங்க பேஸ் கேட்குறது உண்மையா, நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டால் அப்சல்யூட்லி நாட், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு வார்த்தை அமெரிக்காவை மிகப்பெரிய இக்கட்டில் ஆழ்த்தியது. வியட்நாம் போருக்கு அப்புறம் அமெரிக்கா துண்டை காணும் துணியை காணும் ஓடின தருணம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து ஓடின தருணம். அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உலகளாவிய அளவில் கேலிக்கும் கிண்டலுக்கும், இன்னும் சொல்ல போனால் உலகமே பார்த்து அவங்கள சிரிக்கிற வகையில் ஒரு வல்லரசு வந்து இப்படி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு கேலி பொருளாக மாறிச்சு. இதற்கு காரணம் இம்ரான்கான் என்ற ஒரு கோபம் அமெரிக்க உளவு அமைப்புகளிலும் அமெரிக்க அரசாங்கத்திலையும் இருந்தது. அதற்கு அவங்க தக்க சமயத்தை எதிர்பார்த்தாங்க. அந்த தக்க சமயம் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் போய் புட்டினை சந்தித்தார். புட்டினை சந்திக்கும் அதே சமயத்தில் புட்டின் வந்து யுக்ரைனை தாக்குனார். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ இம்ரான்கானோட கண்ணோட்டம் என்னடான்னா, பாகிஸ்தானை வந்து அமெரிக்காவுக்கு அன்றிய நாடாகவும் இல்லாமல் சைனாக்கு அப்படி இணக்கமான நாடும் இல்லாமல் தனக்கண்டு தனி ஒரு கொள்கை உள்ள, வெளியுறவு கொள்கை உள்ள ஒரு நாடாக மாற்றி அமைக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்வாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி என் முடிவுகளாகவே இருக்க வேண்டும், மற்றவர்கள் திணித்ததாக இருக்கக்கூடாது என்பது இம்ரான்கான் நினச்சது. ஆனால் அதற்கு அடிப்படை மாற்றங்களை எடுத்துகிட்டு வராமல் இம்ரான்கானோட முயற்சி வந்து பலனளிக்காது என்ற பேசிக் புரிதல் இம்ரான்கானுக்கு இல்லை. நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த இன்சமாம் உள்ள டீமில் செலக்ட் பண்ண மாதிரியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. சும்மா நெட்டில் போலிங் போட்ட வாசிம் அக்ரமை டீமில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர், நீ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், அது கிரிக்கெட்டில் நடக்கும், அரசியல் அது நடக்காது. ஏன்னா பாகிஸ்தானோட சுதந்திர வாங்கின காலத்தில் இருந்து அசைக்க முடியாத ஒரு ஒரு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவம். தலைவர்கள் வருவதும் தலைவர்கள் அப்புறப்படுத்துவதும் யாரால் என்று கேட்டால் இராணுவத்தால், மக்களால் அல்ல. பாகிஸ்தான் மக்களோட ஓட்டு ரெண்டாவது தான் அங்கே வலிமை. முதல் வலிமை உள்ள ஒரே ஸ்தாபனம், ஆதியும் அந்தமும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் பாகிஸ்தான் இராணுவம். அதனால தான் எல்லா நாடுகளுக்கும் இராணுவம் உண்டு, ஆனால் இராணுவத்துக்கென்று ஏற்படுத்த நாடு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அமெரிக்காவுக்கும் பிணைப்பு பலமான பிணைப்பு, பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் சைனாவுக்குமான பிணைப்பு பலமான பிணைப்பு. ஸோ இந்த பிணைப்பிலிருந்து விடுபட நினைக்கும் இம்ரான்கானை வந்து அப்புறப்படுத்த வேண்டியது பாகிஸ்தான் இராணுவத்தின் தேவையாக மாறிச்சு. அந்த சமயத்தில் ஜெனரல் ஃபயஸை வந்து வெளியே அமைச்சிட்டு ஆசிம் முனீரை பாஜ்வா உள்ளே எடுத்துகிட்டு வரான். அதாவது இராணுவ தளபதி DGISIயா ஆசிம் முனீரை ப்ரமோட் பண்ணுறாங்க. இம்ரான்கானோட மார்ச் மாதத்தில் இதுக்கு ஈரானுக்கு போகிறாங்க. இம்ரான்கான் கூட துணையாக போகிறாங்க. போகும்போது அங்கே பேச்சுவார்த்தை நடத்தும்போது சில தகாத வார்த்தைகளை ஆசிம் முனீர் பயன்படுத்துகிறாருன்னு பயன்படுத்தினா
பங்கர் முனீருக்கெல்லாம் மரியாதை எதுக்கு பயன்படுத்தின உடனே இதனால ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு உரசல் ஏற்படுது. அந்த உரசல் வந்து விரிசலாக மாறுது. ஆசிம் முனீர் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு வந்தப்புறம் அப்பயே ஸ்டார்ட் பண்ணுறான் அவன் பிளானை, இம்ரான்கானை வந்து பதவியிலேருந்து இறக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஷைஃபர் கேபிளை வந்து இம்ரான்கானுக்கு வந்து கையில் கிடச்ச உடனே இம்ரான்கான் வந்து ஆசிம் முனீரையும் அமெரிக்காவோட சூழ்ச்சியும் வெளியே மக்களிடம் சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆசிம் முனீர் வந்து அமெரிக்காவோட உதவியோட லண்டனுக்கு போகிறான். லண்டனை போய் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து இந்த ஆட்சியை நான் கவுத்துடுறேன், இதே எந்த ஆட்சிக்கு இவர் உளவு அமைப்போட அதிகாரியாக இருக்காரோ அந்த ஆட்சியை இவர் கவுத்துருவாராம். கவுத்துடுறேன் இராணுவ தளபதியோட உதவியோட, உன் தம்பியை வந்து பிரதமர் ஆக்கிடுறேன், ஆனால் நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும். இது பேர் லண்டன் பிளான். இந்த லண்டன் பிளான் தான் இம்ரான்கான் சொன்னது மறைமுகமாக இது லண்டனில் போடப்பட்ட சதி, லண்டனில் போடப்பட்ட சதின்னு சொல்லிட்டு. இது லண்டனில் இந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இம்ரான்கானுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில் எடுத்துகிட்டு வரப்படுது. அப்போ இம்ரான்கான் என்ன பண்ணுறாரு, நான் வந்து அந்த ஷைஃபர் அமெரிக்காவிலேருந்து வந்த கேபிள் இருக்குது பாருங்க, ஆமாம், என்ன அமெரிக்கா வந்து எப்படியெல்லாம் வந்து பாகிஸ்தான் மேலே அவங்க வந்து வன்மத்தை கக்கியிருக்காங்க, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இம்ரான்கான் மேலே வன்மத்தை கக்கியிருக்காங்க, பாகிஸ்தான் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஏன் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க சொன்னது இந்தியா முடிவுகள் எடுக்குது, நீ நாங்கள் எடுத்தால் என்னன்னு கேட்கும்போது இந்தியாவும் நீயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஷைஃபர் வந்திருக்கு, இந்த மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜை வந்து நான் பகிரங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான்கான் மிரட்டவும், அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு செல்லவும், நீதிமன்றம் வந்து இதை வந்து வெளியிடக்கூடாது, பிரதமருக்கே தடை உத்தரவு பிறப்பிக்கவும், பாராளுமன்றத்திலே பிரதமர் வந்து இது வெளியிடக்கூடாதுன்னு சொல்லவும், பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கவும், முதல்ல பாராளுமன்றத்தை கலைச்சிடுறேன்னு சொன்ன இம்ரான்கான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஃபேஸ் பண்ணி கடைசியில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இம்ரான்கான் தோற்க நேரிட்டது. அதுக்கப்புறம் ஒரு ரம்ப் கவர்மெண்ட் அப்படின்வாங்க, ட்ரம்ப் இல்லை ரம்ப் கவர்மெண்ட்னா பேர் மாத்திரமே ஒரு அரசு ஒன்று, ஷபாஸ் ஷெரீஃப் அரசு அப்படி இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு கட்டமைச்சு ஒரு தற்காலிக அரசு ஒன்று உருவாக்கி, அந்த அரசு வந்து கிட்டத்தட்ட ஆசிம் முனீரின் கைப்பாவையாக மாறியது. அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷனே ரிக்டு எலெக்ஷனாக மாறிச்சு. இம்ரான்கானோட கட்சியோட சின்னமும் கட்சி வந்து தடை செய்யப்பட்டது, சின்னம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதே மாதிரி இன்னொரு நாட்டில் நடந்தது ஞாபகம் இருக்க, பங்களாதேஷ் அவாமி லீக். ஆமாம், சேம். ஸோ கட்சியும் சின்னமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இம்ரான்கானோட கட்சிக்காரங்க வந்து சுயேட்சையாக நின்று பலர் வென்றார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் வென்றா கூட பல்வேறு பேரை மிரட்டல் மூலமாகவும் பணபலத்தின் மூலமாகவும் ஐஎஸ்ஐ வந்து நவாஸ் ஷெரீஃப், அதாவது ஷபாஸ் ஷெரீஃப்க்கு வந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி தெரிவித்தாங்க. சிலர் முடியாதுன்னு சொன்னவங்கள அவங்க ஜெயிச்சதுக்கான சான்றிதழை கொடுக்காம, ஒரு தேர்தல் முடிஞ்சால் ஜெயிச்சதை அறிவித்த உடனே சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல தேர்தல் ஆணையம், அந்த சான்றிதழை கொடுக்க விடாமல் செய்து தோத்தவர், அதாவது 2வது பொசிஷனில் இருக்கிற ஜெயிச்சவரை அறிவித்து அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தாங்க. ஜனநாயக படுகொலை இதெல்லாம். அதான் சொல்கிறேன், ஜனநாயகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த விதத்துலையும் ஒவ்வாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கடைசியில் இப்போது என்ன அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ஒவ்வாதுன்ற வார்த்தை ஓகே, அதை மக்கள் ஏன் புரிஞ்சுட்டு எந்த ஒரு கிளர்ச்சி வெடிக்காமல் இருக்க போகிறேன் பெரிய அளவில்? இவ்வளவு நாள் அவங்களுக்கு பழகி போச்சு சார், அவங்களுக்கு பழகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வரலாற்றிலேயே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக மக்கள் திரும்பிய ஒரே தருணம் வந்து 1971 நாடு 2 ஆனப்போ. அந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக ஜுல்ஃபக்கீர் அலி பூட்டோ பயன்படுத்தி இருக்கணும். அதை விட்டு அந்த ஆட்சியும் வந்து இராணுவ ஆட்சியோட மோசமான ஆட்சியாக இருந்தது. எல்லா ஆட்சிகளுமே எல்லா ஆட்சியாளர்களுமே வந்து மக்கள் மேம்பாட்டையோட அவர்கள் சொந்த மேம்பாடு தான் முக்கியம் என்று அந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பாகிஸ்தானில் ஜனநாயகத்தை வந்து பேணி காக்கிற விதத்தில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. ஒரு 2 கட்சிக்கு தகராறு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு
பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கை ரீதியில் முரண் இருக்கு. ரெண்டுமே எதிர்கட்சிகள். இவங்க ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி. பாராளுமன்றத்தில் வந்து வாக்குவாதம் நடக்கும், எல்லாம் பண்ணுவாங்க ஜனநாயக ரீதியாக. ஆனால் அவங்க ஜனநாயக ரீதியாக அவங்க பிரச்சனைகளை எங்கே போய் சந்திப்பாங்க? அவங்களோட கோபத்தை எங்கே போய் வந்து வெளிப்படுத்துவாங்க? மக்களிடையே. நான் சரி, நீங்கள் தப்பு. உதாரணத்துக்கு நான் பிஜேபிக்காரன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு, நீங்கள் காங்கிரஸ்ன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. நீங்கள் சரி நான் தப்புன்னு எங்கே ஆர்கியூ பண்ணுவோம்? நம்ம ஒன்றும் பாராளுமன்றத்தில் ஆர்கியூ பண்ணுவோம், இல்லை மக்கள் மன்றத்தில் ஆர்கியூ பண்ணுவோம். ஆமாம். இதை விட்டு ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் ஆர்கியூ பண்ணால், பஞ்சாயத்து தலைவராக காக்கி யூனிஃபார்ம் போட்ட பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியை கூப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தரை வந்து அவன் சப்போர்ட் பண்ணிட்டு மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? எனக்கு நீ பிடிக்கல, நீ ஏந்திரி, நீ வா, நீ ஏந்திரி, நீ வா. இந்த ஆட்டம் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் பவர் யார்கிட்ட இருக்குன்னு அவங்க கிட்ட இருக்கு. இதை இம்ரான்கான் இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சிக்கல. ஆட்சியில் எடுத்துட்டு வந்தது இம்ரான்கான ராணுவம் தான். ஜெனரல் ஃபயஸ், டிஜிஐஎஸ்ஐஆர் இருந்த ஃபயஸ் தான் இம்ரான்கான் ஆட்சியில் எடுத்துட்டு வந்தது. ஆனால் இம்ரான்கான் இராணுவத்தோட வலிமையான நபராக மாறப்போக அவருக்குன்ட்டு தனியாக ஒரு சிந்தனையும் கோட்பாடும் கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் குறிப்பிட்டு, ஏன்னா சில நாடுகளோட இருக்கக்கூடிய உறவுகளை வந்து இராணுவம் தான் தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய உறவு, சைனா கூட இருக்கிற உறவு, ஈரான் கூட இருக்கிற உறவு, இந்தியா கூட இருக்கிற உறவு, அமெரிக்கா கூட இருக்கிற உறவு, இந்த உறவுகளை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இல்லை, பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகத்துக்கு இல்லை, பிரதமருக்கும் இல்லை. அது இராணுவ தலைமையகம் தான் தீர்மானிக்கும். இன்னும் சொல்ல போனால் டிஜிஐஎஸ்ஐ தான் தீர்மானிப்பாங்க. ஐஎஸ்ஐ அவங்களோட இதில் தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும், அந்த கட்டிடத்தில் தான். ஸோ பாகிஸ்தானோட வெளியுறவு கொள்கையையும் பாதுகாப்பு கொள்கையும் தீர்மானிக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை. இதுதான் அடிப்படை புரிதல். நம்ம பண்ணுற தப்பு என்னடான்னா, இந்தியாவை பார்த்து பார்த்து பழகிற நம்மளுக்கு பாகிஸ்தானோட ஒப்பிடும்போது ஏன் வந்து இது மாதிரி நடக்குது, அங்கே தான் பிரதமர் இருக்காரு, ஏன் தப்பு நடக்குது நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த அதில் இருக்கக்கூடிய கருவுக்கு எப்பயுமே நம்ம போய் பார்க்கறது இல்லை. என்ன பிரச்சனைன்ற அந்த மைய கருவை பார்க்கறதே இல்லை. பிரச்சனை என்னடான்னா, அங்கே நிறுவப்பட்ட ஒவ்வொரு தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை, நான் வார்த்தையை நான் கவனித்து தான் உபயோகிக்கிறேன். அந்த பொசிஷனில், அதாவது அந்த பிரதமர் என்ற நாற்காலியில் நிறுவப்பட்ட ஒவ்வொரு தலைவரும் இராணுவத்தால் நிறுவப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த தேர்தல் என்பதே ஒரு கண் துடைப்பு நாடகம் பாகிஸ்தானில். ஸோ இம்ரான்கான் எனும் ஒரு நபர் பாகிஸ்தான் இராணுவத்தின் செல்வாக்கோடு மக்களின் ஆதரவு என்ற பெயரில் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்து, ஆனால் இராணுவத்துக்கு எதிராக ஒரு போக்கை கடைபிடிக்கும் போது இராணுவம் எது செய்யுமோ அதை செய்தது. அதுக்கு அமெரிக்கா துணை சென்றது, சைனாவும் அதுக்கு ஒற்றுக்கொண்டது. ஏன்னா மறந்துடக்கூடாது, சிபெக் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரில் 90க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருந்தது, கையெழுத்துக்கு இடப்பட்டு, அதாவது உடன்படிக்கையில் இருந்தது. அதில் 35-40க்குள்ளே தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிந்த நிலையில் இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே தொடங்கிய நிலையில் இருந்தது, மிச்சதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது. சைனா போட்ட முதல் வரல. சைனாவோட பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறிச்சு. இந்த சூழலில் சைனாவுக்கும் சாதகமாக இல்லாத ஒரு போக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகம் இல்லாத ஒரு போக்கையும் இம்ரான்கான் கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது, அப்போது வெளியுறவு கொள்கை எது எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி அது இராணுவத்தின் ஏரியா, அதில் இம்ரான்கான் நுழைந்ததை இராணுவம் விரும்பலை. அதுக்கு தோதா இம்ரான்கான் பண்ண வேலை என்னடான்னா, ஆட்சியிலேருந்து போன பிற்பாடு மக்கள் கிட்ட போயிட்டு பேசி இப்போ மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்த ஆரம்பித்த உடனே, குறிப்பிட்டு மே 9, 2024 நடந்த அந்த குறிப்பிட்ட ஒரு போராட்டம், லாகூர் கோர் கமாண்டரோட வீட்டுக்குள்ளே, இராணுவ தளபதியின் வீட்டுக்குள்ளே நுழைந்து நடந்த போராட்டம் என்பது வந்து இராணுவ அஸ்திவாரத்தையே உலுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இம்ரான்கானை வெளியே விட்டு வச்சா தலைவலி. ஏன்னா இராணுவத்திலேயே பல அதிகாரிகள், கீழ் மட்டத்தில் இருந்த அதிகாரிகள் இம்ரான்கான் பக்கம் இருந்தார்கள். அவங்க எல்லாம் போனாங்கன்னா அப்போ ஏன்னா அங்கே இராணுவம் என்பது
வெறும் துப்பாக்கி வைத்து சண்டை போடுவதோ இல்லை நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு படையா பார்க்க கூடாதுன்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அங்கே இராணுவம் என்பது ஒரு தொழில் ஸ்தாபனம், அங்கே இராணுவம் என்பது ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி. சானிட்டரி நாப்கின் முதல் கொண்டு, கார்ன்ஃப்ளேக்ஸ் முதல் கொண்டு, கட்டட வேலைகள் முதல் கொண்டு, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் பாகிஸ்தான் இராணுவத்தின் கை இருக்கிறது. பராரா ஃபவுண்டேஷன், ஃபௌஜி ஃபவுண்டேஷன், இது மாதிரி சில ஃபவுண்டேஷன்கள் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இருக்கு. வீடுகள் கட்டி விற்பது, டிமார்ட்டு, ரிலையன்ஸு, இது மாதிரி ஷாப்பிங் சென்டர்ஸ் நடத்துறது, ஷாப்பிங் மால்ஸ் நடத்துறது, பீஸா ப்ளஸ் ஈட்ரிஸ் ஹோட்டல்கள் நடத்துவது, இதெல்லாம் பாகிஸ்தான் இராணுவம் செய்யுது. ஸோ இது வெறும் ஒரு நாட்டை பாதுகாக்க ஏற்படுத்த அமைப்பல்ல, அது ஒரு குழுமம், காசு சம்பாதிக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழுமம். இது ஒரு சிஸ்டம். இல்லை இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே ஒரு கிளர்ச்சி வெடிக்கும் அப்படின்னா வெடிச்சா இது யாருக்கு ஃபேவராக போகுது? மிலிட்ரி இதை ஈஸியாக கையாண்டுருவாங்களா, இல்லை மக்களின் புரட்சி வெடிச்சு? ஆல்ரெடி கிளர்ச்சி இருக்குல்ல. இல்லை, இது மக்களின் புரட்சியாக வெடிச்சு ஜனநாயகத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெஸ்ட் பஞ்சாப் மாத்திரம் தானே சார் பாகிஸ்தான் இராணுவத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்னைக்கு கைபர் பக்துன்வா அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. பலூச்சிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். நான் ஜியோ சிந்து மூமெண்ட் இங்கே சூடு பிடிச்சிட்டு இருக்கு சிந்தில். ஏன்னா பெரிய அளவுக்கான வறட்சி பாகிஸ்தானில் இப்போது வந்திருக்கு. தண்ணி இல்லை, தண்ணி பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. ஸோ இந்த சூழலில் வந்து இந்த வருஷம் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அந்நிய செலாவணி கையிருப்பும் இல்லை, எண்ணெய் விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்கு. உலக வங்கி கிட்ட போயிட்டு காசும் வாங்க முடியாத ஒரு சூழல். வாங்கினாலும் பத்தாது, கடன் கட்டவே பத்தாது. அது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்து மக்களும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து ஒரு மாநிலத்துக்கு போயிட்டுருக்கு. அதாவது எங்கள் உற்பத்தியை நீ எடுத்துக்கிற, ஆனால் ரெவென்யூவை கொடுக்கறது இல்லை, எங்கள் பங்கை கொடுக்கறது இல்லை. இது சிந்தும் சொல்லுது. அதுதான் பலூச்சிஸ்தானில் வந்து ஏழைகள் எண்ணிக்கை, மொத்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏழைகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30% நெருங்கிடுச்சு. வெறும் பலூச்சிஸ்தானில் மாத்திரம் மொத்த மக்கள் தொகையில் 47.0 மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. பொருளாதார அடிப்படையில் பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கி உள்ளது. இல்லை, அவங்க ஜனநாயகத்தை கேட்க மாட்டாங்களா பாகிஸ்தானில் இருக்கவங்க? நான் கேட்குறேன், அவங்க வாழ்வே கேள்வியாக இருக்கும்போது ஜனநாயகத்தை எங்கே சார்? ஜனநாயகம் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக மாற்றிடும், நல்ல தலைவர் கிடைத்தா. மக்களுக்கு வந்து அந்த சிந்தனையே இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு இராணுவம் வந்து ஆட்சிகளை பிடிச்சிருக்கக்கூடாது. இந்தியாவில் இப்போது நம்மளுக்கு ஒரு ஆட்சி பிடிக்கல, ஒரு அரசு பிடிக்கல, அது மத்திய அரசோ மாநில அரசோ பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிடுவோம், மரியாதையாக அனுப்புவோம். அதுவும் சைலண்ட்டாக, நீ கொடுக்குறியா சாமி கொடு, 2 கொடுக்குறியா, 3 கொடுக்குறியா, 4 கொடுக்குறியா, எல்லாத்தையும் கொடு, வாங்கி பாக்கெட்டில் போட்டு குத்துறதை குத்திட்டு அனுப்பிடுவோம். அமுக்கிட்டு குத்துறது இல்லை, இப்பெல்லாம் அமுக்கிறது தான். அமுக்கிட்டு அனுப்பிடுவோம். அமுக்கிட்டு அனுப்பிட்டோம்னா அவங்க அன்றைக்கி தேர்தல் அன்றைக்கி முடிவில் நீ வீட்டுக்கு போயிட்ட. ஏன் இப்போ நடந்த பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ நடந்த தேர்தலில் மக்களுக்கு எவ்வளோ அதிருப்தியில் இருந்தாங்கன்றத நம்ம வந்து ரோட்டில் இறங்கி போராட்டத்துக்குள்ள மூலங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் எத்தனை முதல்வர்கள் போன தேர்தலில் தோற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். ஒரு மாநில முதல்வரா, 2 மாநில முதல்வரா தோற்றுருக்கிறது? 3 மாநில முதல்வர்கள். முதல்வர் ஆட்சியும் பறி கொடுத்தார்கள், அவங்களோட எம்எல்ஏ தொகுதியும் பறி கொடுத்தாங்க. முன்னாள் கேரள முதல்வர், ஆமாம், மேற்கு வங்க முதல்வர், அங்கே பினராயி விஜயன், அங்கே மம்தா பானர்ஜி, இங்கே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், 3 பேரும் தேர்தல். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி 3 முதல்வர்கள் ஆட்சியும் பறி கொடுத்து தொகுதியும் பறி கொடுத்தது ஒரே டைமில். ரேரஸ்ட் ஆஃப் ரேரு. அது எதை காட்டுதுன்னா ஒரு ஜனநாயகம் ஒழுங்காக செயல்படுதுன்னு அர்த்தம். இதுக்கு அரசு என்ன பண்ணுது, இராணுவம் என்ன பண்ணுது, தூரமாக இருந்து தள்ளி இருந்து பார்க்குது. நான் அரசியலுக்குள்ள வர மாட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு நேற்று அனில் சௌஹான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பாகிஸ்தானை பற்றி பேசும்போது. பாகிஸ்தான் வந்து வரலாறாக இருக்க வேண்டுமா, இல்லை பூகோள ரீதியில் இருக்க வேண்டுமா, அவர்கள் கையிலே விட்டு விடுகிறேன் அப்படின்ட்டு. இந்தியாவை பகைச்சிக்கிட்டா, இந்தியா இன்னொரு வாட்டி பேல்காம் மாதிரியோ இல்லை புல்வாமா மாதிரியோ இந்த தாக்குதல்களை செய்ய நேரிட்டால், பாகிஸ்தான் அத்துமீறினால்
அவர்கள் வரலாறு ஆக வேண்டுமா இல்லை பூகோள ரீதியில் ஒரு நாடாக இருக்க வேண்டுமா அவர்கள் கையிலே விட்டுற. அப்போ வரலாறுன்னா என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் இருக்காதுன்னு அர்த்தம். வெதர் பாகிஸ்தான் வாண்ட்ஸ் டு ரிமைன் அஸ் ஜியோகிரஃபி ஆர் ஹிஸ்ட்ரி, ஐ லீவ் இட் டு தெம் அப்படின்ட்டு இருக்காரு. இதோட ஒரு நையாண்டித்தனமாகவும் நேராகவும் ஒரு கருத்தை யாராலும் கொடுக்க முடியாது, வார்னிங்கை கொடுக்க முடியாது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பாகிஸ்தானோட சிந்தனை கண்ணோட்டம் இது எல்லாமே வந்து அமெரிக்கா என்ன சொல்லிடுமோ, சைனா என்ன சொல்லிடுமோ, சவுதி என்ன சொல்லிடுமோ. ஏன்னா உங்கள் கட்டமைப்பை நீங்கள் எப்பயுமே மேம்படுத்திக்கல. அரசியல் கட்டமைப்பை மேம்படுத்தலை, பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்தலை, ஜனநாயக கட்டமைப்பை மேம்படுத்தலை. ஒவ்வொரு பில்லர், அதாவது கோர்ட்டுகளுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரமும் அதிகாரமும் இருக்குது, அரசியல் தலைமைக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது, பாராளுமன்றத்துக்கு ஒரு அங்கீகாரமும் அதிகாரமும் இருக்குது. இதை எல்லாத்தையும் பேணி காக்கல. எல்லாத்தையும் தூக்கி யார் கையில் கொடுத்தீங்க? இராணுவத்து கையில் கொடுத்துட்டீங்க. அதான் சிக்கல். இப்போ இராணுவம் என்னாச்சு? இராணுவம் வேலையை பண்ணுறதை விட்டுட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? அவன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன பண்ணான்? அவன் பண்ண வேண்டிய வேலை என்ன? அந்நிய சதிகளை முறியடிப்பது, மற்ற நாடுகள் கூட சண்டை போடுவது. ஆனால் இவன் வந்து அதை பண்ணுறதுக்கு பதிலாக, அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு பதிலாக பக்கத்து நாட்டை கெடுத்துட்டு உட்காந்துருந்தான். அதை இல்லை ஏன் கெடுத்தான்னு நீங்கள் கேட்பீங்க. அடுத்த நாட்டை வந்து கை காட்டாமல் அடுத்த நாட்டை கெடுக்காமல் இருந்தால் இவ்வளோ பெரிய இராணுவம் எதுக்குன்னு அடுத்த கேள்வி வரும். புரியுதுங்களா? பாகிஸ்தானுக்கு எதுக்கு கிட்டத்தட்ட 5,70,000 இராணுவ வீரர்கள்னு கேள்வி வரும். இவ்வளோ பெரிய நாடு இந்தியாவுக்கே 11 லட்சம் பேர் தான் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு பாதி எதுக்கு இராணுவம்? மொத்த நாட்டோட ஜனத்தொகையை நம்மளோட மிக மிக கம்மி 27 கோடி என்னோ. ஒரு யூபியோட ஜனத்தொகையும் பாகிஸ்தானோட ஜனத்தொகையும் ஒப்பிடலாம். கிட்டத்தட்ட அதே ஜனத்தொகை சொல்ற ஒப்பிடலாம். ஸோ 5 லட்சம் பேர் இராணுவம் எதுக்கு அவங்களுக்கு? 5,70,000 பேர் இராணுவம் எதுக்கு? அவ்வளோ பெரிய இராணுவத்தை நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஸோ அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்கிட்ட. அது உனக்கு அரணா இருக்கோ இல்லையோ, அது உனக்கு தலைவலியாக மாறிட்டு இருக்கு மக்களுக்கு. அது அந்த கேள்வி யாரும் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணோம்? இந்தியா மீது ஒரு வன்மமும் கோபமும் ஒரு எண்ணமும் மக்களிடையே விதைக்கணும். அதை விதைச்சி நீ நேரடியாக இந்தியா கூட மோத முடியுமான்னா மோத முடியாது, ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்? தீவிரவாதத்தில் ஈடுபடணும். ஸோ தீவிரவாதத்தை வலுத்து விடு. இந்தியா மீது இருக்கக்கூடிய கோபத்தை வந்து எது வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஆன்டி இந்தியா, அதாவது இந்தியா என்ற நாடு இருக்கக்கூடாது, இந்தியா அழிக்கணும், இந்தியா மீது ஜிஹாத், இந்த பேச்சையே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்கன்னா மக்கள் அவங்களுக்கான தேவைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கு பதிலாக இதை சிந்திக்கிறதுக்கு டைம் சரியாக போகுது. ரெண்டாவது, கடந்த 10-11 ஆண்டுகளில் இந்தியாவில் பாகிஸ்தானும் நாமும் ஒன்றல்ல. ஒரு காலத்தில் நம்ம கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானில் எப்படி நம்ம எப்படி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்பேர் கூட பண்ணுறது இல்லை. அவனெல்லாம் நம்ம போடா அப்படின்றோம். ஒரு நிகராக வச்சு கூட பார்க்கறது இல்லை. இங்கே சமுதாய விழிப்புணர்வும் அந்த ஒரு சிந்தனையும் கண்ணோட்டமும் நம்ம நாட்டை நம்ம பார்க்குற விதமும் மாறி இருக்கு. ஆனால் பாகிஸ்தானில் அது மாறல. இன்றைக்கும் அவங்க இந்தியாவோட தான் அவங்கள ஒப்பிட பார்க்குறாங்க. ஆனால் அது சரியான ஒப்பீடாக இருக்காதுன்னு அவங்க மக்களே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு வந்து இந்தியா மீது வன்மம் கக்கும் வரையில் தான் அது இராணுவமாக இருக்கும். அந்த வன்மத்தை போர் மூலமாக அவர்கள் தீர்த்து கொள்ள முடியாது. ஆனால் மறைமுகமான போர், அதுதான் இந்த தீவிரவாத போர். அதுக்கு யார் வந்து சிக்கலாக, இக்கட்டாக, முட்டுக்கட்டையாக யார் வந்தாலும் ஒன்று தூக்கில் தொங்க விடப்படுவார்கள், இல்லை நாடு கடத்தப்படுவார்கள், இல்லை சிறையில் அடைக்கப்படுவார்கள். அதுக்கு இம்ரான்கான் உதாரணம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெயின்.